So this time நம்ம என்ன பண்றோம் system.out.println. So நான் name dot object dot equals name 1. Sorry, name 1. Object class object cannot be resolved or it's not the field. உங்களுக்கு எப்படி வந்துச்சு பாருங்க. Object class யூஸ் பண்ணலாம் டைரக்டா. Sorry. Object class take two parameters equals name 1 comma name 2 கொடுங்க. Name comma name 1. Sorry. Object dot equals of. இது செக் பண்ணுங்க வரதானே ஒர்க் ஆதான்னு. Method equals in the type object is not applicable for the argument string comma string. I think it's duplicated. So here நான் new எடுத்துடுறேன். by literal கொடுத்து பார்ப்போம். எடுத்துப்போம். எடுக்கலையே. சேவ் பண்ணி ஓபன் பண்ணி பாருங்க. Formal arguments differ in length. எடுக்கலையோ objects ன்னு நினைக்கிறேன். Objects class. Objects cannot be resolved. I think நான் இங்க utilல இந்த class import பண்ணனும். அது import பண்ண சரியாயிடும். import java dot util dot objects. Yes. This is the right. So இந்த objects class utilல இருக்கக்கூடிய object class import பண்ணி. Okay. So this is another way of comparing objects comparison. புரியுதுங்களா? import java dot util dot objects அப்படினு கால் பண்ணுங்க. You can compare two strings in Java by using object dot equals of object 1 comma object 2. இங்க name comma name 1. This method return true if both parameters are equal, otherwise it will return false. Okay. So this is what the error. So பார்த்தா தெரிஞ்சிரும். True, right? இந்த மெத்தட்லயும் நீங்க ஒர்க் அவுட் பண்ணலாம். இப்போ நான் நியூ யூஸ் பண்ணால் என்ன மாதிரி எடுத்துக்கும் அப்படின்னு செக் பண்ணுறீங்களா? செக் பண்ணி பாருங்கள். நியூ யூஸ் பண்ணாலும் பர்ஃபெக்டாக தான் இருக்கும். போத் மெமரி வந்து ஹீப்பில் அதான் அலோகேட் ஆகுது. ஓகே, இன் திஸ் கேஸ் இட் வில் ரிட்டர்ன் ட்ரூ. கரெக்டா? இங்கே வந்து ஃபால்ஸ் வரும், ஏன்னா ரெஃபரன்ஸ் இங்கே மாறும். கரெக்டாக? இங்கே பாருங்கள், நேம் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் போடுறப்ப ரெஃபரன்ஸ் மாறும். காரணம் என்னென்னா ஹீப் மெமரியில் ஒவ்வொன்றும் செப்பரேட்டாக அலோகேட் ஆகிட்டே வரும். ஓகேவா? பட் இந்த ஆப்ஜெக்ட் டாட் ஈக்குவல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ தான் வரும். ரைட்? ஆப்ஜெக்ட்ஸ் டாட் ஈக்குவல்ஸில் நமக்கு ட்ரூ தான் வரும். கரெக்டுங்களா? இது வந்து ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூல். இது ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூல் இல்லை. இது வந்து இது இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இது ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூலில் இருக்கட்டும். நியூ ஸ்ட்ரிங்ன்றதை எடுத்துறேன்.
so that it will allocate in the string constant pool rather than the heap memory. கரெக்டா? ரெண்டும் string constant pool ல வச்சு பார்த்தோம், ரெண்டும் heap memory ல வச்சு பார்த்தோம். இது இப்போ string constant pool allocation இருக்கும், இது வந்து இப்போ வந்து என்னவா இருக்கும், heap ல இருக்கும். இப்போ என்ன ரிசல்ட் வரும்னா இப்பயும் நமக்கு வந்து ட்ரூ தான் வரும், ட்ரூ தான் வரும். ட்ரூ தான் வரும் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகேவா? புரியுதுங்களா? ஸோ திஸ் இஸ் ஆல்சோ a good method. Objects dot equals, don't forget to import the util objects method. Import util objects method. Comparisons மட்டும் பேசிட்டு இருக்கேன். ஸ்ட்ரிங் கம்பேரிசன்ஸ் தனித்தனி மெத்தடை பார்க்குறப்ப ஸ்ட்ரிங் கம்பேரிசன்ஸு நீ ஈக்குவல்ஸ் யூஸ் பண்ணலாம், ஈக்குவல்ஸ் இக்னோர் கேஸ் யூஸ் பண்ணலாம், ஈக்குவல் டு யூஸ் பண்ணலாம், இல்லைனா ஆப்ஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். கம்பேர் டூன்னு ஒன்று யூஸ் பண்ணலாம், அது லெக்சிகோகிராஃபி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது லெட்டர்ஸோட அது வந்து ரிட்டன் 0 ஆர் 1 நெகட்டிவ் இதெல்லாம் ரிட்டன் பண்ணும். கம்பேர் டு அது வந்து அந்த லெட்டர்ஸோட ஆர்டர் வச்சு கண்டுபிடிக்கும். கம்பேர் டு இஸ் another மெத்தட், அதுவும் பார்க்கலாம். ஓகே, புரியுதுங்களா? இதெல்லாம் ஸ்ட்ரிங் கம்பேரிசன்ஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறது. இதெல்லாம் கன்ஸ்ட்ரெயின்ஸ்குள்ளார யூஸ் பண்ணுங்க. இஃப் எல்ஸ் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள், ரைட்?